தேர்தல் என்ன டெல்லியிலேயே நடக்குது, இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே, டெல்லி தான் தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமீபத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாட்டை போட்டு பயங்கரமா வீரவசனம் எல்லாமே பேசியிருந்தாரு. ஆனா இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு டெல்லியில போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது சிபிஐ விசாரணையில 3வது தவணையா டெல்லியில போய் விசாரணை முடிச்சுட்டு வந்தாரு இல்லையா, வரும்போது கூட நல்லா காத்தோட்டமா கையெல்லாம் ஆட்டிட்டு வந்தாரு. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆதவ அர்ஜுனா அண்ணன் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் தாவேகாவுக்கு கிடைக்கிறதுக்கு யாரு என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல. ஆனா இப்படி இந்த ஒரு புண்ணியமான போட்டு மேடையிலேயே செருப்படி கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க நேற்று கொளத்தூர்ல நடந்த அந்த மீட்டிங்ல. சோ என்ன நடந்தது அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில போயிட்டு தாவேகா சார்பில் நேற்று நிர்வாகிகள் கூட்டம் ஒண்ணு நடந்தது. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டோம் அப்படின்னா எங்க அண்ணன் வந்து இருக்கிற மூளை முடுக்கலாமே வந்து பிரச்சாரம் செய்வாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே தாவேகா தான் வந்துட்டு இப்போ தலைவர் விஜய் இல்லாம மத்த எல்லா 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு ஒரு நிர்வாகிகள் கூட்டம், அதுவுமே வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் கிடையாது. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எல்லா கட்சிகளும் பரப்புரையில மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. மக்களை பார்த்து வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒருபடி சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பெண்களுக்கு அந்த திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பெண்களையே இழிவுபடுத்துற மாதிரி அதிமுக எல்லாம் பேசு பொருளா மாறிட்டு இருக்காங்க. அண்ணன் சிபி சண்முகத்தை தான் சொல்றேன். சோ இதெல்லாம் பார்த்து தாவேகா கத்துக்காம இந்த பக்கத்துல நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொளத்தூர் தொகுதியில நேற்று ஒரு கூட்டத்தை போட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த கூட்டத்துல விஜயே கலந்துக்கல. ஆனா வந்து தாவேகா 234 தொகுதிகளில் போட்டியிடும் அப்படிங்கிறதையும் அபிஷியலா அந்த கூட்டத்துல திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சமீபத்துல ஒரு அரசியல் விமர்சகர் வந்து நம்ம கிட்ட நேர்காணல் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, தாவேகா வந்து ஃபுல்லாவே ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகாவை வந்து ஓவர்டேக் பண்ணிக்குவாங்க, விஜய் வந்து எங்க போறாருன்னே தெரியாது, சொல்ல போனா சினிமாக்கு கூட போக முடியாது, அங்கேயுமே வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஆதவ அர்ஜுனா கோத்து விட்டு இருக்காரு, அரசியல்லயே இருக்கக்கூடாது சினிமா ஃபீல்டுலயே இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமா காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆதவ அர்ஜுனாவோட ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே அவர் சொல்றது வந்து உண்மைதான் போல. அப்படி நடந்த இந்த கூட்டத்துல தான் ஆதவ அர்ஜுனா பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறாரு. சமீபத்துல சிபிஐ விசாரணைக்காக விஜய் வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு இல்லையா, அதாங்க மார்ச் 11ஆம் தேதி டெல்லி வந்து சம்மன் அனுப்பியுமே நான் வர முடியாது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய தேர்தல் வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 5 நாள் லீவ் கேட்டுட்டு மார்ச் 15ஆம் தேதி விசாரணைக்காக மார்ச் 14ஆம் தேதியே டெல்லிக்கு போயிருந்தாரு இல்லையா. அதுவும் முக்கியமான விஷயம், எக்ஸ்க்ளூசிவான விஷயம், நான் வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோகள்ல சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, விஜய் தங்கியிருந்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல் வந்துட்டு திரு அமித்ஷா அவர்களோட வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் முந்தின நாளே டெல்லிக்கு போனாரா அப்படிங்கிறதெல்லாம் அது வேற கதை. ஏன்னா இப்போ வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு பல ஆஃபர்கள் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்படி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு அங்கே டீலிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஜாலியாக கையெல்லாம் ஆட்டிட்டு வந்தாரு. அதை பார்க்கும்போது கூட நம்ம எல்லாருமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம். என்ன விசாரணைக்காக போகும்போது வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, நெருக்கம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி விஜய் தாங்குவாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த இதுல வந்துட்டு வெளியே வரும்போது ஜாலியா வராரு, ஒருவேளை எல்லா டீலிங்கும் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற கேள்விகள் நம்ம வந்து நிறைய முன் வச்சிருந்தோம். அது இல்லாம வந்த உடனே பரபரப்பா இனிமே என்ன டெல்லிக்கெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கடிதத்தை கூட அனுப்பியிருந்தாரு. ஸோ இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது, என்ன நடந்தது, ஒருவேளை அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு நாள் தங்கி இருந்ததுக்கே இவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில ஆதவ அர்ஜுனா கொடுத்திருக்காரு. விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது கார்ல வந்து விஜய்க்கு பின்னாடிதான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுமே இருந்திருக்காங்க. ஸோ இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது இங்க பாருங்க தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க, இனிமே போன உடனே நம்ம அப்படி மூளை முக்கெல்லாம் போய் மாஸ்க் காட்டுறோம், நம்ம வந்து பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சோ அப்படியா, அப்போ வந்து மேல இருக்கக்கூடிய டாப்பை ஓபன் பண்ணுங்க, நான் இப்பவே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்ன உடனே கை கால் தலை புரியாம என்ன பண்றேன்னு தெரியாம சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டெல்லியில வச்சே தமிழ்நாட்டு தேர்தலுக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு விஜய். அதாவது டெல்லியில தான் தேர்தல் நடக்குதா, பாஜக என்ன தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருக்குது, போன தடவை 4 தொகுதியில ஜெயிச்சாங்க, அதுவே உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இந்த தடவை 35 தொகுதி கேட்டிருக்காங்க, அது தாவேகாவுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, பாஜக என்ன தமிழ்நாட்டுல கால் பதிச்சுட்டா, இங்க பாஜக என்ன இருக்கவா செய்து, டெல்லியிலயா இங்க தேர்தல் நடக்குது, டெல்லி தான் தமிழ்நாடா அப்படின்லாம் கேள்வி கேட்ட தாவேகா தலைவர் விஜய் வந்து டெல்லியில போயிட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இவர் கார் வரும்போது எப்பவுமே விஜய் பின்னாடி வந்து ஒரு கூட்டம் வருவாங்க, விஜய் கார் வந்தது அப்படின்னா 2000 கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஓடி வருவாங்கன்னு சொன்னவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 2000 பேர் நின்னாங்களாமா. ஸோ டெல்லியில இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களுக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதனால வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு விஜய். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுல
பிரச்சாரமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டாரு. அதாவது தேர்தல்லாம் முடிஞ்சு எலெக்ஷனோட ரிசல்ட் எல்லாமே வந்து அதுல ஒருவேளை நான் ஜெயிச்சேன் அப்படின்னா நான் வீடு வீடா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இல்லையா. அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை தானே பார்க்க போகக்கூடாது, ஸோ டெல்லியில நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்து விஜயே இல்லாத ஒரு கூட்டத்துல விஜய் வந்து தனித்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது 234 தொகுதியிலையுமே தாவிகா தனித்து போட்டியிட போகுது. அப்படி பார்த்தோம்னா 234 தொகுதிக்குமே வேட்பாளர்கள் தேவைப்படுது தாவிகாவுல மட்டுமே இருந்து. ஏற்கனவே புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த 30 தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 30 தொகுதிக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம அல்லாடுறதா தள்ளாடுறதா செய்திகள்ல இன்னைக்குதான் வந்திருக்கு, நீங்களே போய் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 234 தொகுதிக்குமே இவங்க வேட்பாளர்களை எங்க இருந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச அந்த 20-30 வேட்பாளர்களை தவிர்த்து மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யாருக்கிட்ட வந்து டப்பு இருக்கு, துட்டு இருக்கு, ஒர்த்தான வேட்பாளரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்ட நேர்காணல்கள் நடந்தது. எல்லாரும் பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க. இப்பதான் அவங்க வந்து நேர்காணல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இனிமே வந்து 3வது கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம் அப்படின்னு தேர்தல் நெருங்குற வரைக்கும் இவங்க கட்டம் கட்டமா நேர்காணல்களே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தனித்து போட்டிடுறாங்க, வேட்பாளர்கள் தேவைப்படுது இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்க கூடாது. அதுவும் விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறதா திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது இந்த முடிவை எடுத்ததுமே வந்து கண்டிப்பா ஆதவர்ஜுனாவா தான் இருக்கும். ஏன்னா ஆதவர்ஜுனா எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். ஸோ பெரம்பூர் தொகுதியில விஜயை நிறுத்தி விட்டு அட்லீஸ்ட் ஒரு தொகுதியிலையாவது விஜயாவது ஜெயிப்பாரு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மிச்ச சொச்ச நம்பிக்கையுமே தவிடுபொடி ஆக்கியிருக்கிறாரு அண்ணன். அதனாலதான் தனித்து போட்டி அப்படின்னுமே விஜய் வந்து மாட்டி விட்டு இருக்கிறாரு. என்டிஏ கூட ஓரளவு கூட்டணி சேர்ந்தாலாச்சோ விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்த போதும், அதுவும் ஆதவர்ஜுனா அவர்களே சொல்றாங்க பாஜக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்ததாமா, 90 தொகுதிகள் வந்து தாவேகாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம். இவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறமா சரி 2 வருஷம் நீங்க முதலமைச்சர், 2 வருஷம் எடப்பாடி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டீலிங்குமே போட்டிருந்திருக்காங்க. அதுக்குமே வந்து தாவேகா வேணான்னு சொல்லிச்சாமா. இது தாவேகா வேணான்னு சொல்லிச்சா இல்லைன்னா இந்த கோரிக்கையை தாவேகா வச்சு பாஜக வேணான்னு சொல்லி அடிச்சு துரத்துனாங்களா அப்படிங்கிறது வேற ஒரு கதை. அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் எல்லாம் கொடுத்துமே சிபிஐ சிபிஎஃப்சின்னு பல நெருக்கடிகள் எல்லாமே திமுக கொடுத்துமே இவங்க வந்து தனியா போட்டிடுறோம் அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லி விஜயை வந்து மறுபடியும் மாட்டி விட்டு இருக்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா விஜய் வந்து இழுத்து விடலை அப்படின்னா இவருக்கு வந்து தூக்கம் வராது இல்லையா, அப்படியே வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கொலையாளி. இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி ஏன் பேசல அப்படின்னு கேட்கும்போது வழக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்கு, இந்த விஷயத்துல நம்ம எப்படி சொல்ல முடியும், இதெல்லாம் லா படி ரொம்ப தப்பு அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த கரூர் விவகாரம் சிபிஐ விசாரணையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட லா போச்சுன்னு தெரியல. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்துட்டு கொலையாளி அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து விஜயை வந்து மறுபடியும் சிக்கல்ல சிக்க வச்சிருக்கிறாரு. அதுவும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்துல. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து தாவிகாவுக்கு கிடைக்கிறதுக்கு விஜய் புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். இப்படிப்பட்ட புண்ணியமான நேற்றுக்கு மேடையிலேயே போட்டு செய்கை செஞ்சிருக்கிறாரு திரு அசோக் அவர்கள். இவங்க வந்து தாவிகாவோட நிர்வாகி. விஜயோட கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வந்து தொடர்ந்து பயணிச்சவர் தான் இவர். ஆனா விஜயோட பயணிச்சாலுமே இவர் அடிமட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ரஜினியோட ஒரு தீவிரமான ரசிகரா இருந்திருக்கிறாரு. அண்ணன் தான் ரஜினிக்கு ரசிகர்கள் கூட்ட தான் வம்பெடுத்து வச்சிருக்கிறார்களே, அதனால மேடையில போயிட்டு எங்க அண்ணன் வந்து யாருக்குமே பயந்த ஆள் கிடையாது, இந்த மாதிரி தைரியமான ஒரு ஆளை நீ பார்த்திருக்க கூட மாட்ட, அதாவது விஜய் எல்லாம் ஒரு தைரியமான ஆளா, விஜய மாதிரி எங்க அண்ணன் ஒன்றும் பயந்தாக்கோழி கிடையாது, இதுக்கு நீ வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேடையிலே போட்ட போட்ல ஆதவர்ஜுனா அடுத்து பேச வரும்போது பகிரங்கமான மன்னிப்புமே கேட்டிருக்கிறாரு. அது பேச வேண்டியதெல்லாம் பேச வேண்டியது, அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்க வேண்டியது. ட்விட்டர்லயோ இல்ல வேற சமூக வலைத்தளங்கள்லயோ போயிட்டு கலவரத்தை தூண்டுற மாதிரி போட வேண்டிய போஸ்டர் எல்லாத்தையுமே போட வேண்டியது, அதை வந்து 4 பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது ஒரு பேசு பொருளா மாறி அது வந்து நியூஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு விவாத பொருளா மாறினதுக்கு அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஸோ இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா வந்து அதிமுக ஏற்கனவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம நேற்றுக்கே ஒரு வீடியோ வந்து போட்டு இருந்திருப்போம். ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்க. இன்னும் 36 நாட்கள் தேர்தலுக்கு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னும் எத்தனை விஷயங்கள்ல விஜய் ஆதவர்ஜுனா மாட்டி விட போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்க.